ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த 15 கேள்விகளில் நமக்கு வந்து இந்த இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்ற தலைப்பு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். இன்னும் நம்ம நிறைய கடினமான வார்த்தைகள் எல்லாமே கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ ஷார்ட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 4 or 5 ஷார்ட்ஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம். அண்ட் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ளதையும் அதையே தனியாக ஒரு வீடியோ, அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் இன்னொரு வீடியோ வந்து தனியாக போடுறேன், அதையும் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது முந்தைய ஆண்டு வினாக்கள், இதுக்கு முன்னாடி கேட்டது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாருங்கள். அணி. அணி அப்படின்னா இருபொருள் சொல்லியிருக்காங்க. அணி அப்படின்றதுக்கான இருபொருள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அணிகலன் அப்படின்னு வரும், இன்னொன்று வந்து அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இருபொருள் தருக. அலை அப்படின்றதுக்கு வந்து அலை அப்படின்றதுக்கான 2 பொருள் என்ன? ஒன்று வந்து என்ன சொல்லுவோம், கடல் அலையை சொல்லுவோம். இன்னொன்று வந்து அலை அப்படின்னா அலைஞ்சு திரிகிறது, அலைந்து திரிதல், சுற்றிட்டுருக்கிறது, அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அப்படியும் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அலைக்கு வந்து திரைச்சீலை அப்படின்றதும் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு இதுன்னு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடல் அலை ஒன்று, அலைந்து திரிதல் ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து தாரணி, அதாவது தரணி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்படின்னா வந்து என்ன, உலகம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, அப்போது 2 பொருளில், அதாவது வந்து 2 பொருளும் சேமாக இருக்குது. என்ன, வையம் அப்படின்னாலும் வையம், உலகம், தாரணி எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ அது வந்து இது. அடுத்து வந்து நிறை அப்படின்றதுக்கான இருபொருள். ஒன்று வந்து என்னென்னா, நிறைனா எடை, வெயிட் போடுவோம்ல, எடை போட்டு பார்ப்போம்ல அது. இன்னொன்று வந்து சால்பு அப்படின்னு சொல்லுவோம். படி அப்படின்னா வந்து ஒன்று வந்து என்ன, 2 பொருள் என்ன, ஒன்று வந்து படிக்கிறது. ஓகேயா? ஸ்கூல் போய் படிக்கிறோம் இல்லையா, படித்தல் அப்படின்றது. இன்னும் வந்து படிக்கட்டு. ஓகேயா? வீட்டோட படி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சொல்கிறோம். அடுத்து அதே மாதிரிங்க 2 தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து படி அப்படின்றது வந்து அளவை, அளக்கிறது. இன்னொரு படி என்ன அப்படின்னா, இந்த அரைப்படி, கால்படி அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம அரிசி அளக்கிறதுக்கெல்லாம் அப்போ வச்சுருப்போம்ல, அந்த படி. ஓகேயா? ஸோ அதை வந்து முகத்தல், அளவை அப்படின்னு சொல்கிறோம், அளவு எடுக்கிறது. இன்னொன்று மாடிப்படி. ஓகேவா? அதாவது 2 பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 பொருள் தருக அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட பொருட்களும் இருக்கும். ஓகேயா? பல பொருள், அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் வரும். இருபொருள் அப்படின்றதும் இது எல்லாமே இதுக்குள்ளே ஒன்றாவே தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இருபொருள்னால் முகத்தளவை, மாடிப்படி அப்படின்றது. அடுத்து பின்வரும் சொல்லுக்கு சரியான இதை வந்து என்னன்னு சொல்லணும். ஸோ இப்போ என்ன, நகைனா என்ன, ஒன்று வந்து அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து சிரிப்பு, அப்போ புன்னகை. ஓகே, அப்போ புன்னகை, ஆபரணம். அடுத்து கூவல் அப்படின்றது வந்து நீர்நிலை, பள்ளம், இதை தான் வந்து கூவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து வந்து விளக்கு அப்படின்றதுக்கான பொருள். இந்த விளக்கு அப்படின்னா ஒன்று வந்து என்ன, விளக்கி சொல்கிறது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? அப்போ அது வந்து விவரித்தல். இன்னொன்று விளக்கு அப்படின்னா ஒளி, நம்ம விளக்கு போடுறோம் இல்லையா, ஒளி. அப்போ இது எந்த 2 பொருள் இருக்குது அப்படின்னா இதுதான். இசை என்னும் சொல்லுக்கு இருபொருள் தருக. பாடல், புகழ், இது எல்லாருக்குமே தெரியும். மடி என்னும் சொல்லுக்கு இருபொருள் சரியான இணை எது அப்படின்னா, மடி அப்படின்னா செத்து மடிகிறது, அதாவது மடிதல் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து சோம்பல் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்து திங்கள் அப்படின்றதுக்கான இருபொருள். திங்கள் அப்படின்றது வந்து மாதம், அதாவது மாதம், ஒரு மாதத்தை வந்து திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நிலவு. ஓகேயா? நிலவு அப்படின்றதையும் வந்து அப்படி சொல்லுவோம். திங்கள்னால் நிலா. ஓகேயா? சந்திரன், நிலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள், திங்கள் இந்த அடுத்து வந்துருக்கு பாருங்கள், சந்திரன், மாதம். சூரியன்னா ஞாயிறு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ திங்கள்னால் நிலவு அப்படின்னு சொல்லுவோம்.
கலை அப்படின்றதுக்கான இரு பொருள். கலை அப்படின்றது ஒன்று வந்து பார்த்தோன்னா கலையாக இருக்க, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ வந்து கலை அப்படின்னா அழகு அப்படின்றது. ஓகே. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த கலை அப்படின்னா வேண்டாத செடிகள். ஓகே. அப்போ பயிரோடு வளரும் புல் பூண்டுகள், நல்ல பயிரோடு வளர்கிற புல் பூண்டுகள், அதுவும் ஒரு பொருள் வரும். அழகு அப்படின்றது வரும். ஆப்ஷன் ஏ. ஆழி. ஆழி அப்படின்னா வந்து ஒன்று வந்து கடல், இன்னொன்று மோதிரம். இடும்பை அப்படின்னா துன்பம், வறுமை. இருபொருள் தரும். நகை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புன்னகை, பொன்னகை, பொன்னாலும் நகை தானே. பொன் நகைனா அணிகலன், அதை தான் சொல்கிறோம். முறைமை அப்படின்னா வந்து கட்டளை, உரிமை. ஆறு அப்படின்றக்கான இருபொருள். ஒன்று வந்து ஆறுனா நதி, இன்னொன்று எண்ணு, நம்பர். கல் அப்படின்றக்கான இருபொருள் வந்து என்ன? ஒன்று வந்து என்ன? கல்னா படிக்கிறது, கற்றல். ஓகே. இன்னொன்று என்னன்னா கல், நம்ம கல் இருக்குல்ல, கருப்பாக இருக்க கல், அந்த கல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். அடுத்து தார். தார் அப்படின்னா மாலை, இன்னொன்று வந்து படை அப்படின்ற பேர் இருக்குது. ஓகேவா? அடுத்து மாலை அப்படின்றதுக்கு என்னென்னு பாருங்கள். தார்னா மாலை, படை. மாலை அப்படின்றதுக்கு என்ன? ஒன்று வந்து பூ கட்டுற மாலை. ஓகேவா? இன்னொன்று மாலை அப்படின்றது என்ன? சாயந்தரம், மாலை பொழுது, சாயங்காலம் இருக்குல்ல, அதை மாலை பொழுதுன்னு சொல்லுவோமா? அப்போ ஒன்று வந்து பூ மாலை, இன்னொன்று மாலை பொழுது. ஆப்ஷன் சி. மாலை என்பதன் பொருள் பாருங்கள். பூ மாலை, அந்தி பொழுது. இருபொருள் தரும் சினை. துணி அப்படின்னா துன்பம், கோபம். கப்பல், வங்கம், நாவாய். கப்பல் அப்படின்றது வங்கம், நாவாய். கோனா வந்து ஒன்று அரசன், இன்னொன்று பசு. இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆறு அப்படின்றது வந்து ஆறு அப்படின்றதுக்கான இருபொருள். ஒன்று வந்து என்ன? நதின்னு சொல்லுவோம், இன்னொன்று வழி அப்படின்றதும் சொல்லுவோம். ஓகே. அப்போ ஆறு அப்படின்றதுக்கு இதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுப்பேன். என்ன நம்பர் சொல்லுவாங்க, நதி சொல்லுவாங்க, வழி சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்று சொல்லுவாங்க, அது என்னென்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆறு அப்படின்றது வந்து வழி, நதி. திங்கள் அப்படின்றது வந்து மாதம் அப்படின்னு வரும். அப்போ மதி. ஓகே. நிலாவை வந்து மதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ ஓடு அப்படின்னா வேகமாக நடக்கிறது, வேகமாக நடந்தால் ஓடுறது. அப்புறம் கூரை இருக்குல்ல, கூரை, ஓட்டு வீடுன்னு சொல்லுவோமா, அது. நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன். ஆப்ஷன் சி. 2413. செய் அப்படின்றது செய் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறது. இன்னொன்று வந்து வயல், நிலம். ஓகேவா? அதுதான் வந்து செய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கப்பல். கப்பல்னா வங்கம், நாவாய். கோனா அரசன், பசு. வேண்டல் அப்படின்னா விண்ணப்பம், விரும்புகை. துளை அப்படின்னா இந்த துளை வந்து ஓட்டை, அதாவது துவாரம்னா ஒரு ஹோல். ஓகேவா? ஓட்டை போடுறது. துளைனா வந்து ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து துவாரம் ஒன்று, இன்னொன்று வந்து தொந்தரவு, பொய்த்தொலை அப்படி சொல்லி திட்டுறோல, தொந்தரவு. மாலை அப்படின்னா பொழுது, தார். தானம் அப்படின்னா கொடை, ஈகை, ஒரே பொருள் வரக்கூடியது. அரண் அப்படின்னா பாதுகாப்பு, கோட்டை. துய்ப்பது அப்படின்னா கற்றல், படிக்கிறது. இன்னொன்று வந்து தருதல். ஆறு, நதி, எண். ஓகே. தலைனா முதன்மை, தலை, பெரிய ஹெட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்க தான் தலை இந்த டீமுக்கு அப்படின்னா முதன்மை. இன்னொன்று தலைனா சிரம், நம்மளுடைய தலை, உடல் உறுப்பு. அடுத்து மறைனா வேதம், இன்னொன்று வந்து மறைச்சி வைக்கிறது, மறைத்தல். பிடி அப்படின்னா பிடிக்கிறது, பிடிங்க அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ ஒரு பொருளை வாங்கி பிடிக்கிறது. இன்னொன்று பிடினா யானை. பணி என்னும் சொல்லுக்கு உணர்த்தும். பணினா வேலை, பணினா ஒரு செய்கிற வேலை, பணிவு. ஆக்குதல் அப்படின்னா செய்தல், சமைத்தல். கடை அப்படின்னா முடிவு, அங்காடி. அங்காடினா கடை, நம்ம ஷாப் சொல்கிறோம்ல, அது அங்காடி. இன்னொன்று முடிவு. கடைனா கடைசியாக, அப்போ முடிவு. வேங்கை அப்படின்னா அது ஒரு மரம், புளியை வந்து சொல்லுவோம். அடுத்து ஓடு அப்படின்னா வேகமாக ஓடுறது, வீட்டோட அந்த கூரை. ஓகே. உரம்னா இந்த உரம்னா வலிமை, இன்னொன்று எரு. இதெல்லாம் பொருள் கூறுக படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இடி அப்படின்னா வந்து
இடி அப்படின்னா ஒன்று வந்து வான சத்தம், இடி இடிக்கிறது சத்தம். இன்னொன்று வந்து என்ன, இடித்து தள்ளுறது. ஒரு வீடு இப்போ தேவையில்லாத ஒரு வீடு கட்டியிருக்கோம், பழைய வீடாக இருக்குது, இடிச்சிட்டு வேறு கட்டுறோம் அப்படி சொல்லுவோம்ல. அப்போ இடினா தகர்த்தல். அப்போ பேரொளி தகர்த்தல். தாமம் அப்படின்னா பூமாலை கயிறு. அகம் அப்படின்னா வீடு மனம். இது புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்து ஓவியம். ஓவியம் அப்படின்னா சித்திரம், படம். விளக்கு அப்படின்னா அகல் விளக்கு. விளக்கு ஒன்று, இன்னொன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்போ தெளிவுபடுத்துறது, விளக்கி சொல்கிறது, தெளிவுபடுத்துறது அந்த மாதிரி. மதுனா தேன், இன்னொன்று கல். வரி அப்படின்னா அரசுக்கு செலுத்துகிற வரி. அரசுக்கு செலுத்துறது வந்து வரின்னு சொல்லுவோம், டேக்ஸ். இன்னொன்று வரிசையாக இருக்கிறது. துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து நூல்னா ஆடை நெய்கிற ஒரு நூல். இன்னொன்று வந்து புக்கு. ஓகேவா? அப்போ மூதுரை அறநூல் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாட நூல்னு சொல்லுவோம். புக்கு ஒன்று, இன்னொன்று வந்து ட்ரெஸ் தைக்கிற நூல் ஒன்று. ஓகே. மதி அப்படின்னா நிலா அறிவு. மதி அறிவு அப்படின்னு சொல்லுவோம் அது. அடுத்து உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை பொதுவாக நட என்போம். ஓகே. அப்போ இதில் எது வருது அப்படின்னா நட. இது வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கும். ஓகேவா? இது வந்து புக் பேக்கில் உள்ள இந்த மாதிரி இதில் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இதழ் அப்படின்னா ஒன்று வந்து உதடு அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று கண் இமையும் இதழ் அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்து கால்னால் வந்து கால்பங்கு, கால்வாசி, 1/4 கிலோ அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த. அப்போ 1/4 பங்கு பிரித்து கொடு, இன்னொன்று ஈரம் பார்த்து கால்வை. ஓகே. இதுக்கான பொருள். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழக வேண்டும். இது புக் பேக்கில் உள்ள கொஷின். இந்த கொஷினு பார்க்கோங்க நல்லா, புக் பேக்கில் இருக்குது. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. மடி என்னும் சொல். மடினா என்ன? ஒன்று வந்து சோம்பல், இன்னொன்று வந்து செத்து மடிகிறது. சொல் அப்படின்னா சொல்லுக்கு வந்து நெல் அப்படின்ற ஒன்று இருக்குது, பதம், கிளவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது விளக்கு அப்படின்றதுக்கான பொருள். ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது, இன்னொன்று வந்து அகல் விளக்கு, நம்ம விளக்கு ஏற்றுறது. அப்போ இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு. வன்மை அப்படின்னா வலிமை, ஈகை. செப்புதல் அப்படின்னா சொல்கிறது, அப்போ பேசுதல், விளம்புதல். உறவு அப்படின்னா சுற்றம், விருப்பம். திணை ஒழுக்கம், நிலம். அடுத்து அலை அப்படின்னா இந்த அலை அப்படின்றதுக்கு தயிர், ஒன்று வந்து தயிர், இன்னொன்று வந்து பிசை அப்படின்றது மீனிங். இது ரொம்ப புதுசாக இருக்குது, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அதாவது புதுசாக மாற்றின சிலபஸ்லேருந்து கேட்டது தான். திணை என்னும் சொல்லின் இரு பொருளின் சரியான இணை கண்டறிக. திணை பாருங்கள், இப்போ தான் கேட்டிருந்தாங்க. ஒழுக்கம், நிலம். ஓகேவா? ஒழுக்கம், நிலம். ஓகே. அடுத்து வந்து இருபொருள் தருக. திங்கள் அப்படின்னா மாதம், நிலவு. படி அப்படின்னா முகத்தல் அளவை மாடிப்படி. விளக்கு, அகல் விளக்கு, தெளிவுபடுத்துவது. நாடி அப்படின்னா வந்து ஆராய்ந்து, ஒருத்தவங்களை தேடி போகிறது. ஓகே. என்னை நாடி வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா தேடி வர்றது. இன்னொன்று வந்து ஆராய்ந்து அப்படின்ற பொருள் வருது. ஓகே. இந்த தேடி அப்படின்றத வச்சு நம்ம ஆப்ஷன் வந்து அடிச்சிடலாம். அடுத்து வழி, நதி, இதெல்லாம் என்ன? ஆறு அப்படின்றதுக்கான சொல். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்துதல் வேண்டும். அதுக்கப்புறம் என்னது? ஏற்றில் எழுதுவது வரி வடிவம். ஓகே. ஆப்ஷன் சி. மெய் அப்படின்னா உடல், உண்மை. பறவை அப்படின்றது ஒரு ஊர். அதுக்கப்புறம் ஆழி, அதாவது ஆழி அப்படின்னா என்னது? கடல். இன்னொன்று மோதிரம் அப்படின்னு 2 மீனிங் வரும் ஆழிக்கு. பறவை ஆழி அந்த கடல் வச்சு பார்க்கையில் கடலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பறவை, இந்த ரா வரும், சின்ன ரா வரும். ஓகேயா? கடலுக்கு பறவை. அப்போ பறவை அப்படின்றப்ப இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கடல்னா ஆழி. அப்போ ஆழி ஆப்ஷன் இருக்காங்க.
இப்படி உள்ளே போய் கொடுத்துருக்காங்க, யோசித்து போடணும். செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல் ஆல்ரெடி பார்த்தோம். இரு பொருள் தரும் தவறான இணை. பொன்னகை அணிகலன்லாம் வந்து நகை அப்படின்றதுக்கு வரும். நெறி வழி இது வந்து ஆறு அப்படின்றதுக்கு வரும். இடர் துன்பம் இது வந்து கஷ்டப்படுறது அந்த மாதிரி வரும். ஆபத்து அப்படின்றதுக்கான வரும். வாயு நெருப்பு அப்படின்றது வந்து இது ஒரே மீனிங்காக வராது. ஓகே, இது கேஸ், இது நெருப்பு. நிலம் நீர் நெருப்பு அதெல்லாம் வேறு வேறு தானே, அப்போ இது ஒரே மாதிரி வராது. அப்போ இதுதான் வந்து தவறான இணை. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம மோரோவர் ஒரு 57-60+ கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில இது வந்து நமக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எப்படி இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம், எங்கெங்கன்னு சர்ச் பண்ணி படிக்கலாம், நிறைய யூடியூப் சர்ச் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுலேருந்து ஏதோ ஒன்று கேட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இதிலே ரிப்பீட்டடாக இருக்குது இல்லையா? அதனால் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குறது உண்டு. அதனால் இதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க, அனாலிசிஸ் பண்ணி படிங்க. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி படிக்கணும். அண்ட் இது மாதிரி உள்ள நிறைய இருந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், ஒரு 20 ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அதை என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் படிச்சுக்கலாம். அண்ட் வந்து தனியாக இன்னும் கொஞ்சம் ஒரு சில இருபொருள் தருக எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாகவும் போடுறேன், அதையும் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா படிங்க. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ.